புனித வெள்ளியையொட்டி புதுவை ஜென்மராகினி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. அரியாங்குப்பம் செங்கழுநீர் மாரியம்மன் தேர் திருவிழா. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். புதுவை காங்கிரஸ் கட்சியினர் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம். ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதற்கு கண்டனம். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகள். அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். போட்டோ எடுக்கிறதுக்காக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் விழா. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். விழுப்புரம் அருகே இருதரப்பு மக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மூடப்பட்ட கோவில். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினர் பாதுகாப்புடன் கோவில் திறக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதலில் தேசிய அளவில் புதுவை முதலிடம். பிளாஸ்டிக் கட்டுப்படுத்துவதில் புதுவை 3வது இடத்தை பெற்றுள்ளதாக தகவல். பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற தற்காப்பு கலை பயிற்சி. பங்குபற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு.